நன்றி. வணக்கம். தித்திக்கும் தமிழை போற்றி எமது எமக்கு தளர்ந்தந்த நடாமோன் அண்ணாவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் எமது பேச்சாளர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் ஒளிரின் 37வது அத்தியாயத்தில் நாம் எமது பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அவசியமா அல்லது ஆபத்தானதா என்ற தலைப்பில் ஒரு சிறு விவாதத்தை வைப்பதற்காக வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று திரு சதீஷ்குமாரன் அவர்களும் சிவகணேசனி அவர்களும் எமது பேச்சாளராக இருக்கின்றார்கள். முதலில் இந்த சுதந்திரம் என்றால் என்ன, நாங்கள் இன்று எமது பிள்ளைகளுக்கு எப்படியான சுதந்திரத்தை வழங்குகின்றோம், அது எப்படியான வகையிலே அதை நாங்கள் எதிர்கொள்கின்றோம், அதாவது அது எங்களுக்கு நன்மை பயக்கின்றதா அல்லது அவர்களை நாங்கள் திசை திருப்பி விடுகின்றோமா, அல்லது நாங்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாக, அதாவது நல்ல பெற்றோர்களாக நாங்கள் இருக்கின்றோமா, நாங்கள் கொடுக்கும் சுதந்திரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்களா அல்லது இல்லையா என்பதை பற்றி என்ற பேச்சாளர்களே விவாதிப்பார்கள். அந்த வகையில் முதலாவதாக நாம் பிள்ளைகளுக்கு இன்று சுதந்திரம் கொடுத்துத்தான் வாழ வேண்டும் என்ற அணியில் பேசுவதற்காக இன்று அது அவசியம் என்று பேசுவதற்காக சிவகணேசினி அவர்களை அழைக்கின்றனர். பாருங்கள் சிவகணேசினி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய ஒளிர் வழங்குகின்ற எதிர்ப்புதின் நிகழ்ச்சியிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நாம் கொடுக்கும் சுதந்திரம் இன்றைய பிள்ளைகளுக்கு அவசியமானதா ஆபத்தானதா? இன்னொரு கேள்வி இது. நிச்சயமாக அவசியமானது என்பதற்காக இங்கே என்னுடைய கருத்துக்களை சொல்லலாம் நினைக்கின்றேன். இன்றைக்கு பாருங்கள், சுதந்திரம் நசுக்கப்பட்ட எல்லோருடைய வாயிலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு பொக்கிஷமாக இந்த சுதந்திரம் இருக்கின்றது. எல்லா விடயத்திலும் இன்றைய குழந்தைகள் மட்டுமல்ல, பெண்கள், ஒரு நாடு, நகரம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்புகளும் ஏதோ ஒரு விதத்துல தங்களுடைய சுதந்திரத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்றது என்பதை யாராலும் மறக்க முடியாது. இப்ப பெண் விடுதலை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே ஒரு பெண் தனது பிள்ளையை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தால் அது என்ன நியாயம்? எல்லோரும் அடிமைத்தனத்தை விரும்புவதில்லை. நாங்கள் இங்கே எதிர்த்தரப்பிலேயே பேச வந்திருக்கின்றார்கள், எங்களுடைய கட்டுப்பாடுகள் முக்கியம், அவ்வாறு கட்டுப்பாடுகளை விதித்தால் தான் பிள்ளைகள் எதிர்காலத்திலே முளிர்வார்கள், நாங்கள் அவர்களை நல்ல வழியில விட வேண்டும் என்று. இது எவ்வளவு தூரம் உண்மை அல்லது நியாயம் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள மறக்கின்றார்கள். இப்ப எங்களை இன்று வரைக்குமே ஒரு ஆள் கட்டுப்படுத்தி கொண்டுதான் எங்களோட சுயம், நாங்கள் இப்படித்தான் என்பதை இந்த இடத்துல நாங்கள் வலியுறுத்தலாம், காட்டிக்கொள்ளலாம். இப்ப இன்னொருத்தருடைய மூளைக்கும் அவற்றைய போக்குங்க தான் நாங்கள் செயற்படக்கூடியதாக இருக்கும். அதே போலத்தான் பிள்ளைகளுக்கும். உதாரணமாக பாருங்கள், சுதந்திரம் என்றால் என்ன? நாம் விரும்பிய ஒன்றை அனுமதிப்பது மட்டுமல்ல, நாம் விரும்பாத ஒன்றை திணிக்காமல் இருப்பதும் தான் சுதந்திரம் என்று நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இப்ப ஆரம்ப காலத்திலே பிள்ளைகளை பாருங்கள், பிள்ளைகளை நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது உணவை ஊட்டுகின்றோம். காலப்போக்கிலே அந்த உணவு ஊட்டும் பொழுது அந்த பிள்ளை தட்டுகின்றது, தானாக எடுத்து அதை வாயில் வைக்க வெளிக்கிடுகின்றது. பிறகு அது அரைவாசி உள்ளும் அரைவாசி வெளியுமாக இருக்கு சிந்தப்படுகிறது. பிறகு அது பழக்கப்படுத்தி அதை முழுவதுமாக தான் உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு அந்த பிள்ளை சிந்தியும் சிந்தாமலும் உணவை உண்பதன் காரணமாகத்தான் முழுமையாக அந்த பிள்ளைக்கு அதை எடுத்துக்கொள்ள முடிகின்றது. அதே போல நடக்கப்பொழுதும் பாருங்கள், பிள்ளைகள் இருந்து உடம்பை பிரட்டி தவண்டு எல்லாம் விட்டு நாங்கள் அதை செய்யமாப்பா பிள்ளை அடுத்த பாடியில முன்னேறதுன்னு பாக்குறோம், சிரிக்கிறத மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். உடனே நான் குடும்பத்துல எல்லாருக்கும் இந்த பிள்ளைக்கு தவழுது, தடக்கி விழுது, நடக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்றோமே, அந்த முன்னேற்றத்துல நாங்கள் பாத்துக்கணும். வழி விடுறதால அந்த பிள்ளை முன்னேறிக்கொண்டோம். இல்லையே தூக்கியே வச்சிருக்கப்பட்ட அந்த பிள்ளை அப்படி ஒரு சடப்பொருளாகத்தான் இருக்க போகுது. அதை ஏன் நீங்கள் இடையில நிறுத்தி விடுகின்றீர்கள்? எத்தனையோ பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் முன்னேற்றத்துக்கு இந்த தாய் தந்தையர் வைக்கின்ற அந்த கட்டுப்பாடுகள் நிச்சயமாக அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாகத்தான் இருக்கின்றது. ஆகவேதான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரம் முக்கியமானது என்று நான் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றேன். கல்வியில பாருங்கள், கல்வியில சிரம் ஒப்பிட்டு கதைக்கிறது.
இன்னாட்ட பிள்ளை இந்த ஃப்ரெண்ட் இந்த பிள்ளை வந்து பாரு இவ்வளவு பாடத்துல இன்ன பொறுப்புகளை பெற்று இவ்வளவு சித்தி அடைஞ்சிருக்குது, ஓகே. ஆனால் உன்னால செய்ய முடியாது. அதே மாதிரி தான் என்ன ஸ்கூலுக்கு போறான்னு நாங்க பிள்ளைகள் என்ன செய்யறோம், விரட்டுறோம். ஆனால் அப்பாறு அல்ல, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏதோ ஒரு விதத்துல தனித்துவமாகத்தான் இருக்கின்றார்கள். அதை நாங்கள் அடையாளம் காணவில்லை. எல்லா பிள்ளைகளையும் இன்றைக்கு மருத்துவமை படிக்க போகுதுன்னு சொன்னால் அப்ப மற்ற தொழில்கள் எல்லாம் யார் செய்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல எல்லோரும் வைத்தியர்கள் ஆகிவிட்டார்கள் என்றால் அங்க பயனாளிகள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள். எல்லோரும் தங்களுடைய வைத்தியத்தை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அது எவ்வளவு தூரம் பொருத்தமோ தெரியவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்தையும் தனிப்பட்ட திறமைகள் இருக்கின்றது. அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். என்ன பிள்ளை இன்றைக்கு பாடசாலை கல்வியில திறம்பட செய்ய அந்த பிள்ளைக்கு விளையாட்டுலையோ இது ஒரு சாதனை படிக்கக்கூடிய துறைகள்ல அந்த பிள்ளை நிச்சயமாக தன்னை தயார்படுத்திக்கணும். அது எது என்று அறிந்து அல்ல அந்த பிள்ளைக்கு இயல்பான தான் விளையாட்டுல போகுதுன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை விட்டு வழி விட்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இந்த விடயத்துல பெற்றோர்கள் பெரும் தவறு இழைக்கின்றார்கள் என்பதைக்கும் ஒரு பிள்ளை உண்மையிலேயே பாடத்திலே தான் உண்மையாகவே அந்த பிள்ளை அக்கறை அதிகம் என்றால், நான் ஒரு காலத்துல பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக வர இருந்த நான் இன்றைக்கு என்னால செய்ய முடியாம இருந்தது அந்த கால சூழ்நிலை. ஆக என்னுடைய பிள்ளையை நாங்கள் ஒரு விளையாட்டு துறையிலே பெரிய வீராங்கனையோ ஆக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சிப்போமாக இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் தோற்று விடுகின்றோம். அந்த பிள்ளைக்கு இயல்பாக எங்கே நாட்டம் இருக்கின்றதோ அந்த இடத்திலே நாங்கள் விட்டுவிட வேண்டும். அவர்களுக்கு வழிகளை சொல்ல வேண்டுமே தவிர இன்றைக்கு அவருடைய சுதந்திரத்தை நாங்கள் பறித்து வைத்துக் கொண்டு அவர்களையே குற்றவாளிகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. அவர்களுக்கு இதனால அவர்களுக்கு சுயமாக சிந்திக்கிறதோ சுயமாக முடிவெடுக்கிற தன்மைகள் நிச்சயமாக இழந்து விடுகின்றார்கள். அவர்களை எவ்வாறு நாங்கள் சிந்தனையாளர்களாகவோ அல்லது சாதனையாளர்களாகவோ பார்க்க முடியும்? நிச்சயமாக இல்லை. ஒரு குழந்தை வந்து ஒரு குற்றம் செய்து விட்டு ஆக இருந்தால் ஒரு தாய் வந்து அடிக்கிறார். அடித்த பொழுது அந்த பிள்ளை அழுது படம் பண்ணி ஒரு மாதிரி இருக்குது. பிறகு தாய் பிள்ளை அழுதண்டு சொல்லி போட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு தடவி முத்தமிட்டு கூப்பிட்டு சரி உண்டைக்கு ஐஸ்கிரீம் வேணுமோ, சரி வாங்கி தரலாமா. அந்த பிள்ளை என்ன அந்த அடிச்சு அழுது அந்த கோபத்தால வேண்டாம்னு சொல்லுது. பிறகு அதட்டி கொண்டு இல்ல ஏன் ஐஸ்கிரீம் விருப்பம் இல்ல அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்க நாங்க சொல்லிக்கல. அந்த பிள்ளை அந்த தாய் தந்தையர் அடிச்சு தன்னை தண்டிச்சாலும் அந்த மன்னிப்பு கொடுக்குது பெற்றோர்களுக்கு. அதைத்தான் ஓசோ அழகா சொல்றார். தவறு செய்யும் பிள்ளைகளை பெற்றோர்கள் தண்டிக்கின்றார்கள், ஆனால் தண்டிக்கும் பெற்றோர்களை பிள்ளைகள் இலகுவாகவே மன்னித்து விடுகின்றார்கள் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் பெரியவர்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு தான் பிள்ளைகள் மரியாதை தர வேண்டும் என்பதில் யாரும் இங்கே சளைத்தவர்கள் எந்த பெற்றோர்களும் அந்த பிடியிலே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு உணர்ச்சிகள் இருக்கின்றது. அவர்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் என்று எந்த பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள்? மிக அரிதாகத்தான் அது இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் தவறு இழைக்கின்றோம். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில இந்த கட்டுப்பாடுகள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் பறித்து விடுகின்றோம் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. பார்ப்போம் அடுத்த சுற்றுக்காக காத்திருக்கின்றேன். நன்றி சிவகணேசன் அவர்கள் தனது கருத்துக்களை ஆழமாக பகிர்ந்து விட்டு போயிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். உண்மைதான். சுதந்திரம் என்பது வந்து நான் அடிமையாக இருப்பதில்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை என்று நாங்க நினைக்கிறது தான் முதல்ல சுதந்திரம். அதுதான் உண்மை. உண்மைதான். ஒரு பிள்ளைகளுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு, ஏன் அந்த பிள்ளை செய்தது, அந்த பிள்ளை உளவில் எல்லாம் நல்ல ரிசர்ச் எடுத்திருக்கு, ஏன் எங்கட பிள்ளைகள் மட்டும் எடுக்கையில்லை என்று சொல்லி பிள்ளைகளை சார்பவர்கள் தான் நிறைய பேர் குற்றம் கூறுபவர்களாகத்தான் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாக பார்க்க போனா அவர்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த தனித்தன்மையின்படி வந்தால் அவர்களால முன்னுக்கு வருவேன். இப்ப இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் நிறைய அறிவாற்றல் உள்ளவராகவும் தொழில்நுட்பத்தில எல்லாம் நல்ல ஒரு உயர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லுவேன். அப்படியான அவர்களை ஏன் நாங்கள் முடக்கி போடணும்? அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அவர்களை வெளிக்கொண்டு பார்க்கத்தான் ஆசைப்படணுமே தவிர அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகளை விதித்து முடக்கக்கூடாது என்று சிவகணேசினி அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கின்றார்கள். இங்கே அதற்கான பதில் திரு சதீஷ்குமாரிடம் கிடைக்கும் என்று நம்புகின்றேன். பாருங்கள் சதீஷ்குமாரன் அவர்கள். வணக்கம். நல்லதோர் மாலை வேளையிலே இந்த இடத்திலே எங்களை கூடி சேர்த்த கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு
எங்கள் ஒளிர் வழங்கும் எதிரும் பெறும் 37வது பாகத்தை இந்த உலகெங்கும் எடுத்துச் செல்லும் FA டிவிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதை இயக்குனர், நடத்தினர், தலைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு நான் இப்பொழுது எனது விவாத மேடைக்குள்ள நுழைகிறேன். அதாவது பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் இந்த காலத்துல தேவையா இல்லையா, அவசியமா இல்லையா, இல்லையா என்ற அணிக்குத்தான் என்னுடைய வாதாட்டத்தை நான் முன்வைக்க வந்திருக்கிறேன். எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் தீயவனாவதும் நல்லவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. ஒரு கவிஞர் அழகாகத்தான் பேசியிருக்கிறார். கவிஞர் நல்ல ஒரு வசனத்தை தன்னுடைய மனம் உள்ளத்திலிருந்து வெளியால கொண்டு வந்திருக்கிறார். எந்த குழந்தையும் மண்ணில பிறகே நல்ல குழந்தையா தான் இருக்கிறது. ஆனா அந்த கவிஞர் சொல்லியிருக்கலாம், அந்த பிள்ளை மண்ணில பிறக்க நீங்க சுதந்திரத்தை கொடுத்து விடுங்க, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா வாழும் என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லாம் வளர்ப்புல தான் இருக்குது. வளர்ப்பு, அதாவது கண்டிக்கிற இடத்துல கண்டித்து, அடிக்கிற இடத்துல அடித்து, அன்பு காட்டுற இடத்துல அன்பு காட்டி, பாசம் காட்டுற இடத்துல பாசம் காட்டி நாங்க வளர்க்கும் பொழுதுதான் அந்த குழந்தையின் எதிர்காலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். சுதந்திரம் சுதந்திரம் என்று நாங்க எல்லாத்துக்கும் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டு நாங்கள் பரதேசியலாக அடைய வேண்டிய காலங்களும் உண்டு. அப்படியும் பெறலாம். ஏனென்றால் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப குழந்தை பிள்ளைகளுக்கு நாங்க சுதந்திரத்தை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் எதை வைத்து தங்கள சுதந்திரத்தை பயன்படுத்துவார்கள். அதாவது எதிரணியில கூட படிப்பு விஷயத்துல நாங்க சுதந்திரம் கொடுக்கல. படிப்பு விஷயத்துல நாங்கள் எப்படி சுதந்திரத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கணும். ஒரு படிப்பு விஷயத்துல என்ன விஷயம் உங்களுக்கு விருப்பம், அந்த விருப்பத்தை சொல்லு, அதுக்கேற்ற நன்மை தீமையா நாங்க சொல்லி கொடுக்கணும் இல்லையா. அவர்களுக்கு புல் சுதந்திரத்தையும் கொடுத்து அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த படிக்கிற பாடத்தை அவர்களையே தேர்ந்தெடுத்து படிக்க விடுவது சுதந்திரமா இல்லை. அது அவர்கள் போற வழியை கட்டாயம் எங்கேயோடது என்று அவர்களுக்கு சிந்திக்க தெரியாது. அவர்கள் சின்ன பிள்ளைகள், அவர்களுக்கு சிந்தனை இல்லை. அவர்கள் யாரோட சேர்ந்து கூட ஆலோசிப்பார்கள். தன்னுடைய ஏஜ் குரூப்போட சேர்ந்தா, தன்னுடைய வயசு பிள்ளைகளோட சேர்ந்தால் அந்த ஆலோசனைகளை மேற்கொள்வார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை நாங்கள் கொடுத்து தன்னுடைய வயசு பிள்ளைகளோட சேர்ந்து அந்த தன்னுடைய வயசு பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை இப்ப நடைமுறையில் என்ன இருக்கோ அதைத்தான் சிந்திப்பார்கள். ஆனா எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து எதிர்காலத்தை எப்படி நாங்க வளர்ந்து என்ன ஆக வேண்டும் என்று என்ன அந்த பிள்ளைகளை ஆக்க வேண்டும் என்று தெரிவது பெற்றோர்கள் தான். சுதந்திரம் என்ற போர்வையில இப்பத்திய பெற்றோர்கள் பிள்ளைகளை பழுதாக்குறார்கள் என்றதான் என்னுடைய வாதம். தாங்கள் சுதந்திரமா இருக்க வேண்டும் என்பதற்காக பிந்தைய பிள்ளைகளுக்கும் ஒரு பக்கத்தார கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுத்து எதிர்கால சந்ததியை அழிக்கிறார்கள் என்றுதான் என்னுடைய வாதம். உண்மையாக பார்த்தோம்னா உணவு பாருங்க, உணவு அந்த பிள்ளைகள் விரும்பின உணவை நாங்க சுதந்திரமா விடுவோமா இருந்தால் அப்படி விட்டபடியேதான் இன்றைக்கு 5 வயது பிள்ளைகளுக்கும் என்ன வருகிறது, சுகர் வருத்தம் வருகிறது, கொலஸ்ட்ரால் வருகிறது. அவர்களோட பாட்டுக்கு நாங்கள் அவர்கள உணவு அவர்கள சுதந்திரம் என்று உணவு ரீதியா நாங்கள் விடுவோமா இருந்தால் கட்டாயம் அவர்கள் எந்த விதத்திலும் அவற்றை முன்னேற்றம் தடப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அதோட சொன்ன அடையாளம் காண்றது, அடையாளங்கள் பாருங்க, இது அடையாளம் ஒரு பிள்ளைய நாங்கள் சுதந்திரமாக விட்டால் இந்த நாட்டுக்கு ஒரு அடையாளமான ஒரு விளக்கா வர மாட்டேன். கட்டாயம் எங்களுடைய கட்டுப்பாடுக்குள்ளேயும் எங்களுடைய அனுபவங்களையும் நாங்கள் வளர்க்கும் பொழுதுதான் அவர்கள் ஒரு நட்சத்திரம் போல மிளிருவார்கள். அது மாத்திரமில்ல, இப்ப எங்களை எடுத்துக்கொண்டு பாருங்க, நாங்க சுதந்திரமா வளர்ந்தோம், எவ்வளவு கட்டுக்கோப்பாக வளர்ந்துட்டோம். பெரியவர்களுக்கு முன்னால கதையக்கூடாது எங்களை ஒரு பக்கத்துல ஒதுக்கி விடுற ஒரு சமுதாயத்து பின்னணியில இருந்து வந்து நாங்க கெட்டா போயிருக்கிறோம், சுதந்திரம் தரவில்லை என்று. ஆனா நாங்க செய்தது என்ன, எங்களுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்ல கேட்டு நடந்தோம். அப்படி கேட்டு நடக்காத சந்தர்ப்பம் அடிபட்டு உதவட்டு திரும்பி வந்து கேட்டு நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. இந்த காலத்துல உண்மையா உணவு டெக்னாலஜியில் வளர்ந்திருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்தால் அந்த பிள்ளைகள் எங்கேயோ போயிடுவார்கள் என்று நடுவரும் சாடினார். ஆனா அங்கேதான் நாங்கள் தப்பு செய்கிறோம்.
இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு முன்னேற்றம் இருக்கிற நேரத்தில் நாங்கள் ஒரு சுதந்திரத்தை விருப்பமாயிருந்தால் அவர் கெட்டு போய் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணகத்தாக அமையும். அது மாத்திரமில்ல, பிள்ளைகளுக்கு தொலைபேசியை நாங்கள் சுதந்திரமாக வாங்கி கொடுப்போமாக இருந்தால் ஒன்றுமே நடக்க போறதில்லை. அவர்களுக்கு கொடுக்கத்தான் வரும். எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டோடையும் ஒரு வழிமுறையோடைய குடும்பமாக இருந்தால் உண்மையாக அந்த பிள்ளைகள் எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலமா கட்டாயம் அமையும். இப்போதைய 2K கிட்ஸை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அவர்கள் கூடுதலா இது எல்லோருக்கும் சுதந்திரம் தர வேணும் என்றுதான், சுதந்திரம் எடுக்க வேணும் என்றுதான் ஆசையா இருக்கு. ஆனா இன்றைக்கு நாட்டை பாருங்க, ஒவ்வொரு நாடுகளும் சுதந்திரம் பெற்ற நாடெல்லாம் ஒழுங்காக இருக்கின்றது. அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் ஒழுங்கா சுதந்திரமாக இருக்கிறார்கள். சுதந்திரம் என்ற போர்வையில அடிமைகளாக்கப்படுகிறார்கள். சுதந்திரத்தை நாங்க கொடுத்து நாங்க பிள்ளைகளை கெடுப்பதை விட்டு கட்டுப்பாடும் பாசமும் அன்பும் காட்டி வளர்த்த குழந்தைகளால் இன்று மிளறுவார்கள் என்று சொல்லி நான் அடுத்த வாதாட்டத்துக்கு காத்துக் கொண்டிருந்தேன். நன்றி, வணக்கம். சதீஷ்குமாரன் அவர்கள் நிறையவே சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். தன சுதந்திரம் எவ்வாறு மது பிள்ளைகளை பின்னடைய செய்கின்றது என்று. உண்மை, அவர்களுடைய கூற்றின்படி பார்க்கும்போது உண்மைதான். எந்த பிள்ளையும் பிறக்கல அது நல்லதாத்தான் பிறக்குது. அம்மாவின் வளர்ப்பில தான் அந்த பிள்ளை நல்லவராவதும் கெட்டவராவதும் அம்மாவின் தலையிலேயே போட்டு விட்டு போயிட்டார். அதாவது அப்பாவுக்கு அவர்கள் சம்பந்தம் இல்லையோ என்றும் எனக்கு நினைக்க தோன்றுகின்றது. என்றாலும் பரவாயில்ல, உண்மைதான். ஒரு கவனிப்பு, அதாவது ஒரு வழிகாட்டியாக நாங்கள் பேரண்டிங் கண்டா உண்மையா அம்மா அப்பான்னு சொன்னா ஒரு பிள்ளைக்கு அந்த வயசுல புரியாது. அதனால நாங்கள் அதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கத்தான் வேணும். இல்லைன்னு சொன்னா நாங்கள் நிறைய சுதந்திரத்தை கொடுத்து விட்டோம்னு சொன்னா அந்த பிள்ளை கெட்டு போயிடும். அப்ப அதுக்காக ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு சுதந்திரம் தான் அதை வழி நடத்தும் என்று சொல்லி கூறிவிட்டு போயின்றார். உண்மையும் சில வேளை பார்க்கும்பொழுது அந்த பிள்ளை நினைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் செய்யறோமே, எல்லாம் தண்டா அவ எங்களுக்கு அம்மா அப்பா ஒரு வேலைக்காரரா இருக்கணும், அப்ப நாங்களும் எல்லாரும் எங்களுக்கு ஒரு வேலைக்காரராக இருப்பினம் என்று சொல்லி அதையே நினைத்து கொண்டிருக்கும். வெளியில் போகும் பொழுது அவர்கள் தனக்கு வேலைக்காரராக இல்லை என்று நினைக்கும் பொழுது அவர்களால் இதை தாங்க முடியாத ஒரு நிலைமை வந்த பிறகுதான் யோசிக்கும். அந்த தோல்விகளையோ அல்லது தனக்கு வர அவமானங்களையோ தாங்க பழகாத ஒரு பிள்ளையாக வாழ்ந்து விடுமோன்னு சொல்லியும் நினைக்க தோன்றுகின்றது சில வேளை பார்க்கும்போது. அங்கே பார்ப்போம் இதற்கு சிவகணேசினி அவர்கள் என்ன கூற போகிறார்கள் என்று. பாருங்கள். மிக்க நன்றி. மீண்டும் கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு எதிர்த்தரப்பிலே முன்னுக்கு பின்முறனாக பல விடயங்களை சொல்லி எல்லாம் நாங்க கட்டுப்பாட்டுல வைக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு அன்பு பாசமா வச்சிருக்கணும். ஆனா சுதந்திரத்தையும் கொடுக்க கூடாது. நீங்கள் சுதந்திரம் கொடுக்க கூடாதுதானே கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கிறீங்க. பிறகு அன்பு பாசம் என்று சொல்லி என்ன நீங்கள் இதுல இருந்து கதைக்கிறீங்களா? அப்ப நீங்க சொல்றீங்க அன்பு பாசமா காட்டுங்க. அவை அன்பு என்று சொன்ன அப்படியே மனந்திருந்து பிள்ளைகள் விடுறதுதான் அன்பு. பாருங்கள், ஒரு பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், எப்ப பார்த்தாலும் வேலைப்பாடுகள்ல வந்துட்டு பிள்ளை செய்த குறும்புகள் அல்லது சுட்டித்தனங்கள் அல்ல பிள்ளைகள் வந்து ஒரு 10% தான் இருக்கும். வெளியிலிருந்து செய்து போட்டு வாரது அந்த மன அழுத்தங்களோடு உள்ளுக்கு வரைக்கல. அது பார்த்தா இந்த வெளிநாடுகளை சொல்லவும் வேண்டாம். பில்லுகள் ஒரு பக்கம் வந்திருக்கும், அந்த பேமெண்ட் இந்த பேமெண்ட் சொல்லி ஒரு பக்கம் வந்திருக்கும். அப்ப அதுகளை விட்ட சில வேலை அந்த பில்லுகளை பே பண்ண மறந்துட்டோம்டா அது ஃபைனோட வந்திருக்கும். எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு மன அழுத்தத்தோட வரைக்கும் பிள்ளை ஏதாவது செய்திருந்தா பிள்ளை செய்தது 10% பிள்ளை வந்து இங்க 100% பெருசா பலன் ஊதின மாதிரி ஊதி போயிருக்கு. இந்த வேற அப்பாவுக்கு என்ன செய்வார்? அப்பதான் எல்லா விஷயம் 10 வருஷத்துக்கு முதல் நடந்த பிள்ளை எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி செய்தனி இப்படி செய்தனி அங்க செய்தனி இங்க செய்தனின்ட்டு எல்லா விஷயத்தையும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு விளைக்கிறேன், இவ்வளவு செய்யறேன், இந்த காசு மணியாக போய் இப்படி என்று பிள்ளைக்கு சொன்னா அந்த பிள்ளைக்கு சின்ன மனம், மென்மையான மனம், எங்கட வயசுக்கு பிள்ளைன்ற எண்ணங்கள் சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள், அது ஒரு குழந்தை ஒரு பூ மாதிரி இருக்கிற மனம் அங்கே உடைந்து விடுகின்றது. ஏன் இவையங்களை படிப்புக்கிறதால இவ்வளவு செய்ய வேணும் அண்ட் என்ன செய்யும்?
அந்த யோசனைகள். ஒரு படிக்க போனாலும் அந்த பிள்ளைக்கு அப்பா பேசிட்டார், அம்மா திட்டா, இப்படி நினைச்சு கொண்டே இருக்கேன். அது அந்த பிள்ளைக்கு படிக்கிற புத்தகத்தை வாசிக்கும் மொழியும் அதுல இருக்கிற விஷயங்கள் வந்து மூளையில போய் பதிய போற இல்லை. அடுத்த பாடசாலை போகுது, இப்படி போய்க்கு டீச்சர் ஒரு பக்கம் படிப்பா அந்த பிள்ளைக்கு அதை சரியா உள்வாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மன அழுத்தம் அந்த பிள்ளைக்கு இருக்கும். இது இயல்பு. என்ற அம்மா அப்பா வந்து ஒரு சரியா ஒரு கண்டிப்புடனே தான் இருக்கணும்னா அந்த பிள்ளைக்கு இயல்பாக ஒரு பரஸ்பரம் அன்பா அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய விஷயங்களை மனதில் இருக்கிற விஷயங்களை சொல்லிக் கொள்ள முடியாத சிச்சுவேஷன் அங்க இருக்கும் அந்த குடும்பங்கள்ல, நிச்சயமாக இருக்கும். ஆகவே அந்த பிள்ளை தான் மனதுக்குள்ளே போட்டு வச்சு கொண்டிருக்கிற இப்படி சந்தர்ப்பங்கள் வரைக்கும் இப்படியான பிள்ளை எல்லாம் பிளவுறதும் கூடுதலாக இருக்கிறது. அந்த பிள்ளை ஒரு கல்வி உள்வாங்க இல்லாத தன்மை அங்க ஏற்படுகின்றது. பரீட்சை காலங்களில் பருவர்களை குறைவாக வாங்குகின்றது. இதனால் திருப்பியும் இந்த கண்டிப்பு பெற்றோர்கள் என்ன செய்கின்றார், பிறகும் ஏற்று பேசிச்சு பிள்ளைகள் என்ன செய்யுது, அத எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா பேசினா இது சரியா இருக்கும் என்று நினைச்சு கொள்ள முடியாது. எல்லா வகையிலும் பிள்ளைகள் இருப்பார்கள், அதை உள்வாங்குற தன்மை இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ற தன்மைகளும் சில பிள்ளைகள் வந்து 10 வயதிலேயே நல்ல மைச்சூடா இருப்பார்கள். ஓகே, அது இப்படித்தான் நான் இப்படித்தான் செய்ய வேணும், இது சரி பிள்ளை சரியா இருக்கு வந்து. ஆனா 10 வயது 20 வயதுலயும் 10 வயதுக்குரிய அந்த ஒரு சாஃப்டான பிள்ளைகளும் இருப்பார்கள். ஆகவேதான் அந்த பிள்ளைகள் என்ன செய்கின்றது, ஏற்றுக்கொள்ள முடியாது, என்ன விரக்தி அடைகின்றது, தனிமையில் இருக்கின்றார்கள், அந்த கதைகள் குறைகின்றது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கான தொடர்பாடல் நிச்சயமாக அறந்து விடுகின்றது என்று சொல்லலாம். எனக்கு எந்த மனதில் இருக்கிற இப்படி ஒரு விஷயத்த அம்மா அப்பாவுக்கு சொன்னா அவை அதை ஏற்றுக்கொள்ள போவதோ அல்லது அது பற்றி ஒரு விமர்சனங்களை வைக்கிறதோ இல்லை. நிச்சயமாக அவர் கண்டிப்பினம் அதை தடை செய்ய போயினா அந்த பிள்ளை நாளடைவில் சொல்ல போறதில்லை அந்த விஷயங்களை. ஆகவே என்ன செய்ய, பிள்ளை மனம் உடைஞ்சு வெளியில போகுது. வெளியில போய்க்கு என்ன செய்யும், ஒன்றில் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட வேண்டும் என்ற ஒரு கொள்ள வேண்டும், அல்லது வந்து எத்தனையோ பிள்ளைகள் தற்கொலை முயற்சியில ஈடுபாடுகள் சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் மனமுடைய விடயங்களே வந்து தற்கொலை முயற்சி கூட எத்தனையோ பிள்ளைகள் போயிருக்கு. இதே பாருங்க, பல்கலைக்கழகங்களை தெரிவு செய்கின்ற பிள்ளைகள் எதுவுமே யாரும் மறுத்து கொள்ள முடியாது. மிக தொலைவில் உள்ள பல்கலைக்கழகங்களை தெரிவு செய்கின்றார். வீட்டுல சுதந்திரம் இல்ல, அதை செய்யக்கூடாது, அப்படி உடுப்பு போடக்கூடாது, இப்படி உடுப்பு போடக்கூடாது, அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது, அந்த கண்டிச்சு வளர்க்கக்கூடிய பக்கத்துல இருந்தா தான் இப்படி எல்லாம் செய்ய அந்த சூஸ் பண்ற ஜூனியர்ல பாருங்க தூரமா இருக்கும். ஏன் தங்க இஷ்டத்துக்கு போட முடியும், பல்கலைக்கழகத்துக்கு போறோம் எல்லாம் இருக்கும். நாங்கள் நடக்கணும்னு சொன்னா விழுந்து எழும்பி நொந்து ரத்தம் வந்தா அதுக்கு பிறகுதான் ஓகே அந்த பிள்ளைய விட்டோம்னு அவை அதுல வந்து ஒரு திறமை ஒரு சித்தி அடைகின்ற சொல்லும். விழுந்து எழும்ப தோல்வியில கண்ட பலரும் பெரிய சாதனையாளர்களாக இங்க இருக்கிறோம். அப்ப நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு நாங்கள் அதுல இந்த தோல்விகளை அந்த பிள்ளைகள் வராமங்கிற பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா நிச்சயமா அந்த பிள்ளை வந்து ஆரோக்கியமா வளரும்ன்றது யாருமே சொல்லிக்கொள்ள முடியாது. அப்ப தோல்விகளை கண்டு விழுந்து எழும்பி அதுல ஒரு தேர்ச்சி பெற்றால் தான் நிச்சயமாக அந்த பிள்ளை வந்து ஒரு நட்சத்திரம் போல மிளிரும். குழந்தைகளை அச்சுறுத்தி வந்து பணிய வைக்க முடியாது. இப்ப நாங்க இன்றைக்கு பிள்ளைய சொல்றோம், இன்றைக்கு உங்க ரூமை கிளீன் பண்ணி ஆக வேணும், இல்லையா இரவு சாப்பாடு இன்றைக்கு இல்லையென்று சொன்னால் அந்த பிள்ளை என்ன செய்யும், எங்கிட்ட சோறைங்கரையும் சாப்பிட்றதுக்கு இது அம்மா கிளீன் பண்ண சொன்னாலும் பாக்கி இது பரவாயில்ல நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கு, சாப்பாடு தேவையில்லை, வீட்டு சோறைங்கரையும் சாப்பிட்றதுக்கு நாங்க கிளீன் பண்ணாம இருக்கலாம். அந்த பிள்ளை என்ன நாளடைவுல நாங்கள் திட்ட அல்லது ஒரு கட்டுப்பாடு எல்லாம் போடப்பட இப்படிதான் கத்திக்கொண்டிருப்போம்னா அதுக்கே பழக்கப்பட்டுரும் ஒரு விஷயம் உண்டு. அந்த மதிப்புகளை நாங்கள் இழக்கிற வேண்டிய தன்மைகளும் ஏற்படுகின்றது. ஆனா அதே பிள்ளைக்கு இன்றைக்கு பிள்ளை கிளீன் பண்ணி விடுங்க ரூமை, இன்றைக்கு என்ன வேணும் பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் விருப்பமா சாக்லேட் விருப்பமாட்டா பிள்ளை என்ன செய்யும், விருப்பத்தோட செய்யும். அதே விஷயத்தை தான் சொல்ல போறோம். அப்ப நாங்க சொல்ற விதங்கள் அதுக்குரிய சுதந்திரம் என்ன வேணும்னு கேட்கிறோம், என்ன வேணும் இன்றைக்கு பிடிச்சதை கொடுக்க போறோம். அல்லது இன்றைக்கு நான் ஓகே இன்றைக்கு நீங்க ரூம் எல்லாம் கிளீன் பண்ணா இன்றைக்கு 5 பவுன் காசு தர போறோம், நிச்சயம் அந்த பிள்ளை செய்வேன். அதுல பிள்ளைக்கு அந்த விருப்பம் இருக்குது, என்ன சேமிப்புகள் அந்த சொல்லி தங்களுக்கு ஒரு காசு இருப்போம் ஆசைப்படையில வந்து எனக்கு காசு இருக்க எதிர்த்தரப்பிள்ளை சொல்ல பிள்ளை காசை கொடுக்குற நல்லது ஒன்று எதிர்ப்பு வேற பொதுவாதம் அது ஒரு பக்கம் இருக்க அவர்களுக்கு விருப்பமான சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் செய்யல வந்து அதில் ஆர்வம் ஏற்படுகின்றது பிள்ளைகளுக்கு. அதைத்தானே சொல்ல வருகின்றோம். இப்படி அந்த மென்மையான பிள்ளைகளை அவர்களோட போக்குல போய்கொண்டே நாங்கள் வழிநடத்தலாம். அப்ப அவர்களோட சுதந்திரத்தை பறித்து வைத்துக் கொண்டவர்களை நல்ல விரையில் என்று ஒரு நாளும் நாங்கள் குறை சொல்லிக்கொள்ள முடியாது. தவறுகள் விடப்படுகின்ற தவறுகளால் ஒரு காலத்துல திருத்தப்பட்டு ஒரு உன்னதமான இலக்கியங்களை கொண்டு வந்து விட முடியும். அதே போல சுதந்திரத்துக்கு இது குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு கதை. ஒரு மன்னர் இருக்கின்ற ஒரு கன்னியை பார்த்த போது அவள் மிகுந்த அழகி, ஆசைப்படுகின்றார் அவளையே மணந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. உண்மையிலேயே அவள் ஒரு சூனியக்காரை.
எந்த நேரம் எந்த வடிவம் எடுத்துக்கொள்ளக்கூடியவள். அப்ப இவள் மறுக்கிறாள். இல்ல அந்த அரசன் சொல்றார், இல்ல நான் ஒன்னு திருமணம் செய்து ஆக வேண்டும், மிக அழகி, அவ்வாறான ஒரு அழகியை கண்டு கொள்ளவில்லை தன்னுடைய வாழ்நாள்ல என்று சொல்றார். அப்ப அவர்கிட்ட அரசன் விருப்பப்பாடியே அந்த சூனியக்காரிய அவர் திருமணம் செய்கின்றார். அப்பொழுது அவள் தன்னுடைய அந்த சூனியக்கார அந்த உருவத்தை எடுக்கின்றார். எடுத்த பொழுது இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு அழகியை இவ்வாறு பார்த்தா யாருக்கு ஆசை வரும்? நிச்சயமாக அவர் மனம் குழம்பி போயிருக்கிறார். குழம்பி போயிருந்து என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கேக்கலதான் பிறகு சொல்ற சில முடிவுகள்ல எடுக்க வேண்டி வருது. ஒவ்வொரு முடிவையும் அரசன் தானே எடுத்துக்கொண்டிருக்கேக்கல. அப்ப சொன்னார், உன் அரசனாக நீ இருந்து பகலிலே நான் நீ வெளியில் எங்க போனாலும் நான் ஒரு அழகியாகவே உன்னோட வர வேண்டும் என்று சொன்னால் இரவில் நான் சூனியக்காரை போல இருப்பேன் என்று சொல்கிறேன். அல்லது நான் பகலிலே உன்னோட வெளியில வரப்போது சூனியக்காரை போல இருந்தால் இரவிலே நான் அழகியாக உன்னோட இருப்பேன். அப்ப இந்த முடிவை நீ தான் இருக்கணும். குழம்பி போன அரசர் என்ன செய்கின்றார்? இரண்டும் என்னுடைய அந்த அழகிய அவ்வளவு அழகைய ரசிச்சு அந்த பெண் அவருக்கு வேணும், ஆனா சூனியக்கார உருவம் அவருக்கு விருப்பம் இல்லை, வெளியில கூட்டிக் கொண்டு போகலாது. அப்ப தடுமாறி போயிருந்த அரசன் இந்த முடிவை நீ எடுத்துக்கொள்ள என்று சொல்லி விடுறார். அந்த முடிவை எடுத்துக்கொள்ள விட்டத அந்த காரணத்தால அந்த சூனியக்காரி என்ன செய்கிறாள், உண்மையாகவே தான் ஒரு இளவரசியாக ஆகி இந்த பெண்ணாகிய எனக்கு நீ என்னுடைய முடிவுகளை என்ன எடுக்க சொன்னபடியா எந்த நிமிடத்துல நான் இளவரசியாகவே அழகாகவே உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி, ஏன் இந்த கதையை சொல்ல இளவரசி இந்த கதை இந்த குழந்தைகளுடைய கதைகளை கொண்டு வரீங்கன்றால் அவ்வாறான பொருத்தம் எல்லா இடத்திலையும் பொருந்தும் என்பதுதான் சொல்லுங்க. இந்த முடிவுகளை சுதந்திரங்களை கொடுக்கும் பொழுது அங்கே எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு முடிவை எடுக்க போறோம் என்றால் ஒரு பிள்ளையான முடிவை எடுக்கின்றோம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு யாரும் செல்வதில்லை. எல்லாம் நல்லா வரும் என்று சொல்லித்தான் போறது. அதுல சறுக்கல்கள் குளறுபடிகள் ஏற்பட்டால் விழுந்து எழும்பும் போது அந்த பரிச்சயங்கள் அந்த அனுபவங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல இடத்துல கொண்டு எங்களை மிளிர வைக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு நல்ல தலைப்பு தந்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சிவகணேசன் அவர்கள். அழகாக சொன்னார். உண்மையாகவே வேலைக்கு போகும் பெற்றோர்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த ப்ரெஷரை அந்த பிள்ளைகளுக்கு காட்டுவதால் அவர்கள் எப்படி மனமுடைந்து போகிறார்கள், அல்லது அவர்களுக்கு அந்த சுதந்திரங்களை நாங்கள் கொடுக்காம விட்டுட்டோமோ. உண்மையாகவே பெண்களுக்கு உண்மையாகவே இந்த சுதந்திரம் என்பது உண்மையாக பெண்களை சுதந்திரம் தான் உண்மையா வெளியில கொண்டு வந்த இன்றைக்கு விண்வெளி வரை கொண்டு போறதுக்கு இந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் தான் இன்றைக்கு பெண்களை அடையாளம் காட்டியது என்று சொல்லிக் கொள்வேன். விண்வெளி வரை அவர்கள் போய் வருவதற்கு அதுவே காரணமாக அமைந்தது என்பது மறக்க முடியாத உண்மையாகவே. மற்றது உண்மையாகவே தனிமையாக இருப்பது பற்றியும் இடைவெளி ஒன்றை உண்மையாகவே சில நேரம் பார்க்கும்பொழுது அப்படியும் இருக்கும். அவர்கள் போக்கில் விட்டால் நன்றாக வந்து விடுவார்களோ, அல்லது அவர்களுக்கு இஷ்டமானது ஒன்றை கொடுத்து நாங்கள் எங்களது காரியங்களை நடத்தி கொள்கிறோமா, அப்படி ஒரு சுதந்திரத்தை வழங்க அழகா சொன்ன சாப்பாடு விஷயத்திலையும் இப்ப என்ன 5 பவுன் அல்லது ஒரு 5 பவுன் காசு கொடுக்கறதுலையும் எப்படியாக இருப்பார் என்று எங்களது சோறு கறிய உதாரணம் காட்டி சிவகணேசனி அதை அழகாக எடுத்து காட்டினா உண்மையாகவே அவர்கள் எதில் நாட்டம் அதிகம், அதில் எது என்றது நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையாகவே அவர்கள் இதை அவர்கள் உண்மையாகவே எங்கள் வழிக்கு வந்து விடுவார்கள் என்று அந்த வழியிலே அவர்களை கொண்டு போய் விடுவதுதான் சிறந்தது என்று சொல்லி எடுத்துக்காட்டு எல்லாம் வைத்து சிவகணேசன் அவர்கள் கூறிவிட்டிருக்கின்றார்கள். இங்கே அதற்கு சதீஷ்குமாரன் அவர்களது பதில் எப்படியாக இருக்கும் என்பது பார்ப்போம். வணக்கம். மறுபடி சந்தர்ப்பத்துக்கு நன்றி. உண்மையாக இந்த வாதாட்ட மேடையிலே சுதந்திரம் என்ற போர்வையில பிள்ளைகளை கண்டிப்பில்லாமல் தன்னுடைய போக்கிலே விடுவதுதான் சரி என்று வாதாட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரத்தை நாங்கள் இப்பவே பிள்ளைகளுக்கு அன்றும் அறியாத வயசிலேயே சுதந்திரத்தை கொடுத்து அவர்களை நாங்கள் வேற இடங்களுக்கு கொண்டு அவர்களுடைய இந்த பார்வையோட போக்கை நாங்கள் வேற இடம் சிதமாற்றுவதை விட்டு தாய் தகப்பன் அப்பா அம்மா மேர் சொல்லும் சொல்லை கேட்டு நடக்கிற பிள்ளைகள் எங்கேயும் எப்பவும் பிரகாசிப்பார்கள். அன்னையும் பிதாவும் முன்னாடி தெய்வம். அந்த வார்த்தைக்கு நாங்க சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஏனென்றால் ஒரு தாய் தகப்பன் இந்த விதத்திலும் பிள்ளைகளை ஒரு தப்பான வழிக்கோ நடத்த மாட்டார்கள்.
அவர்கள் முன்னேற்றத்துக்காகத்தான் அவர்கள் ஒவ்வொரு ஆலோசனையும் சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் பொழுது அதை கேட்டு நடக்கிற எந்த பிள்ளையும் தன் சுதந்திரத்தை தான் நினைத்தபடி தனக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று தன் இஷ்டப்படி நடவாமல் ஒரு அப்பா அம்மா சொல்ல கேட்டு நடக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் எதிர்காலத்துல பிரகாசிப்பார்கள் என்றதைத்தான் நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்லுகிறேன். உண்மையாக நாங்க பாப்பமா இருந்தால் இன்றைக்கு இந்த இந்த ஒளிர் எல்லாம் இந்த மின் குமிழ்களை இந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்களை கண்டுபிடித்த தோமஸ் ஆல்வா எடிசன் அவர் தாயின் சொல்லை கேட்டு தாய் என்ன சொல்லுறாவோ அதை கேட்டு அமைதியாக அடக்கமா வாழ்ந்தபடியாத்தான் இன்றைக்கு இந்த உலகமே அவரை போற்று இன்று வரைக்கும் மறக்க முடியாமல் இருக்கிறது. அந்த 5 வயதில் அந்த சிறுவன் அந்த படிக்கும் பள்ளிக்கூடத்துல அந்த டீச்சர் உன்னை அம்மா வர சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பையன் வந்து சொல்றான், அம்மா உன்னை டீச்சர் விரட்டாம. அப்பொழுது தாய் போகவில்லை. அப்பொழுது என்ன செய்யறா அந்த டீச்சர், ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து விடுறா. அந்த லெட்டரில் எழுதப்பட்டது என்ன விடயம் என்றால், உனக்கு மண்டைக்கு ஒன்றுமில்லை, நீ படிப்புக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள். அந்த லெட்டரை தாயிடம் கொடுத்தோடனே தாய் என்ன செய்யறா, அந்த லெட்டரை படித்து விட்டு, மகனே நீ படிக்க மாட்டாய், நீ உன்னுடைய சுதந்திரத்தின்படி நீ திரி, அதனால ஒன்றும் செய்ய முடியாது விட்டதா? இல்லை. அந்த தாய் என்ன செய்யறா, ஓகே மகனே நீ ஒரு நல்ல ஒரு அறிவாளி, உனக்கு இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, இன்னும் பார்க்க நீ ஒரு அறிவாளி, உனக்கு படிக்கிறதுக்கு இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்கு, அங்க கொண்டு சேர்த்து விடுற நூலகத்துல கொண்டு போய் அந்த தாய் சொன்ன மாதிரி அந்த தோமஸ் ஆல்வா எடிசன் அந்த நூலகங்கள் எல்லாம் போய் அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் படித்து அந்த ஒரு கட்டுப்பாட்டோட வளர்ந்தபடியாத்தான் இன்றைக்கு இந்த உலகமே அந்த தோமஸ் ஆல்வா எடிசனை மறக்க முடியாம எத்தனையோ கண்டுபிடிப்புகள் மற்றவர்கள் தனக்கும் பிரயோசனம் பெற்று மற்றவர்களுக்கும் ஒரு பிரயோசனமான ஒரு மனிதராக வளர்ந்து விட்டு செல்கிறார். அப்படியான மனிதர்கள் தான், அதாவது சுதந்திரம் என்று தாயப்பன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டால் கடைசியில ஒன்றுமே இல்லாமத்தான் நிக்க வேண்டும். அதான் நான் சொல்லுறேன் என்னவென்றா, சுதந்திரம் என்றது ஒரு அளவாத்தான் எல்லாம் இருக்கணும். அதுக்காக சுதந்திரம் என்று கொடுத்து கூட இஷ்டப்படி இந்த வயதுல எல்லா தீர்மானங்களும் நீங்களே எடுங்க என்று சொல்லிவிட்டால் அவர்களின் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். அதான் நான் என்ன சொல்லுகிறேன் என்றா, உண்மையாக இப்ப வளர்ற 2K கிட்ஸுக்கு அளவான சுதந்திரம் கொடுக்க வேணும் என்று நான் சொல்ல வேண்டும். அளவாக அவர்கள் பாணியில அவர்களுக்கு புத்தி சொல்லி அன்பா பாசமா அவர்களை வழிநடத்தினால் உண்மையாக எதிர்காலத்துல இப்ப 2K கிட்ஸ் மிளறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நானும் இந்த வாதாட்டத்தை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி சதீஷ்குமாரன் அவர்கள். அவர் மீண்டும் அதை வற்புறுத்தி விட்டு போயிருக்கிறார். இல்ல, சுதந்திரம் அளவாக கொடுத்து ஒரு கட்டுப்பாட்டுகள் வைத்தால்தான் வழிநடத்தலாக இருக்கும். அல்லது ஒரு பேரண்டிய அம்மா அப்பா இந்த சொல்ல கேட்டு வளர்ந்தோம்னு சொன்னா நாங்கள் எங்கேயோ நல்ல இடத்துக்கு போய்விடலாம், அவர்களின் கட்டுப்பாடு எங்களுக்கு அவசியம், அவர்களின் பேச்சை கேட்டு வளர்ற பிள்ளைதான் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவர் தனது வாதத்தை குறிக்கிறதுக்கு மன்னிக்க நினைவர்களே சொல்லுவார்கள், அன்புக்கு அன்னையை போல தந்தையை போல அறிவென்று சொல்லுவார்கள். இந்த ஒரு பிள்ளை வெளியில இருந்து எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் பழகிறதே இல்லை. ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை தனது 3-4 வயதிலிருந்து 7 வயதுக்குள்ளேயே பழக்க வழக்கங்களை பழகி கொள்கின்றன என்பதுதான் ஆழமான உண்மை. இந்த 3-7 வயது இந்த பிள்ளை எங்கே இருக்கின்றது? நிச்சயமாக வீடு. அப்ப அதுக்குரிய பண்புகளை, பழக்க வழக்கங்களை, ஒழுக்கங்களை இந்த கற்றுத்தருகின்ற இடம் வீடாக இருந்தால் அங்கே தாய் தந்தை தந்தையை போல அறிவுகள் பழக்க வழக்கங்களையும் தாயை போல அன்பு குணங்களையும் இந்த பிள்ளைகள் பெற்று விடுகின்றன. ஆகவே இந்த பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு நாங்கள் அப்ப எங்களுக்கு தெரிந்த விட்டது நாங்கள் அவர்கள் தனி, அதைத்தான் நான் திரும்ப சொல்லுகின்றேன். நாங்கள் இது சரி பிள்ளை என்று பாதையை காட்டலாம், அவர்களுக்கு வழி விட இல்லை என்றதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. திரும்பவும் கட்டுப்பாடுகளை வலிப்பம் கட்டுப்பாடு என்று சொல்லிக் கொண்டிருந்தா அந்த பிள்ளை எப்ப வளரப்போகுது? இப்ப நாங்கள் பட்ட துன்பங்களை படக்கூடாதுன்னா அந்த பிள்ளை எப்ப அதை பழகும்? ஒரு குருவியே கொஞ்ச காலத்துலதான் இறகு முளைக்குதான் சாப்பாடை கொண்டு தட்டி விட்டு சண்டை பாட்டுல பறந்துட்டு வந்து தானா தேடி சாப்பிடும். அது குழந்தைகளை குருவிகளை கொண்டு வரீங்கன்னு நீங்க கேட்கலாம். அதே போலதான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும்
நீங்கள் தட்டி நடந்து தடக்கி விழுந்த பிள்ளை தண்டபாடல் நடக்குதுன்றா நீங்களா நடக்குறீங்க, அந்த பிள்ளை தானே நடக்குது, அதை நீங்க வழிவிட்டு பாக்குறீங்க. அதுல இருக்கிற சந்தோஷத்தை ஏன் பிறகு நீங்கள் கொண்டு வர விடுறீங்க? இல்ல, நிச்சயமாக தாய் தந்தைய குணங்கள், பழக்க வழக்கங்கள், பண்புகள் எவ்வாறோ அதை பிள்ளைகள் பழகி விட்டு இருக்கின்ற பொழுது அப்ப நீங்கள் உங்கள பண்புகளே நீங்க சந்தேகப்படுகின்றீர்களா? பெற்றோர்கள் சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை, ஆகவே பிள்ளைகளும் சரியாப்படும் இல்ல. பிள்ளைகள் தாங்காம அதைத்தான் ஆரம்பத்துல சொல்லி நல்லா அழகா பாடி விட்டது, எந்த குழந்தையும் பிறக்கையில் நல்ல குழந்தை தானே பிறக்கிறார். அப்ப நல்லவரோ கெட்டவரோ வீட்டிலேயே ஆகிட்டு வந்தால் எதுக்கு பயப்பட வேணும்? நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்கள், அவர்கள் சுதந்திரமாக விட்டு அவர்களுடைய நல்ல எதிர்காலத்தை நாங்கள் வழிவிட்டு பார்த்திருப்போம் என்பதை தான் திருப்பியும் வலியுறுத்துகிறேன். நன்றி. இதுக்கான பதில் ஏதாவது சஜஷன் கொடுக்க போறீங்களா? அல்லது பாத்தீங்களா தெரியும், நாங்க சாதாரணமான ஒரு வாழ்க்கையில ஒரு செடியை நடுறோம், அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறோம், சாப்பிட போறோம், வளர்ந்து வருகிறது. அதை நாங்கள் தேவையில்லாத கிளைகளை கட் பண்றோம். தேவையில்லாம வளர்ற கிளைகளை கட் பண்றபடியே தான் அது அழகாக வளர்ந்து எங்களுக்கு அழகான ஒரு பூவை கொடுக்கும். அந்த சாதாரணமான செடிக்கே நாங்கள் கட்டுப்பாடை வைத்து அதை கட் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு விருட்சமான ஒரு மரமா வளர்றதுக்கு நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டோட அந்த மரத்தை வளர்க்கிறோம் என்றால் எங்கள் 2K கிட்ஸை நாங்கள் எப்படி வளர்க்கணும்? அதுல மேலாக அல்லது நாங்கள் சுதந்திரம் கொடுத்து அந்த மாதிரி எப்படியாவது வளர்ந்துட்டு போ, அந்த செடியை நாங்கள் கட்டு காணாமல் தண்ணியையும் உரத்தையும் போட்டு விட்டு விட்டோம் என்றால் அது பின்னாடிக்கு எங்களுக்கு பிரயோஜனமே படாது. எல்லாம் கண்ட நாங்களே போயிடாது, அந்த வழியால போயிடாத மாதிரியே அது வளர்ந்து நிற்கும். அதாவது நாங்கள் எந்த விஷயத்திலும் கட்டுப்பாடும் அளவும் அதுதான் வளர்க்கிற செடிகள் நாங்க போற வழியில் எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் பார்வைக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும். அதே போல அது அந்த செடியை நாங்கள் அப்படி வளர்க்கும் பொழுது பிள்ளைகளையே நாங்கள் வளர்க்கக்கூடாது கட்டுப்பாட. அவர்கள் சுய புத்தி வரும் மட்டும் நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள அவர்களை வைத்திருக்கிறது அவசியம் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறது. நன்றி சதீஷ்குமார். உண்மைதான், ஒரு செடி வளர்றதுக்கு இப்ப நீங்க எல்லாமே ஒரு அளவாத்தான் இருக்கணும். எது கூடினாலும் அது அழிஞ்சுதான் போகும். ஒரு சூரிய வெப்பம், சூரிய ஒளி படுறதா இருந்தாலும் அளவாத்தான் இருக்கணும். நல்ல சூரிய வெளிச்சம் பண்றதுக்குள்ள அதுலயும் அது பழுதா போயிடும் அந்த செடி. அப்படி இல்லாட்டா அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்குறோம், அதுக்கு தண்ணி கூடினாலும் அது அழுகித்தான் போகும். அப்ப அதுக்கு அளவானதாக இருந்தாத்தான் அந்த செடி வளரும். அதே போலதான் பிள்ளைகளும் என்பதை அவர் அழகாக நினைக்க வேண்டும். இந்த இடத்துல நான் நிமிடமுள்ளதாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தக்கென்னு பிழைக்கும். இப்ப மரங்கள் என்று சொல்லி அழகாக மரங்கள் நாங்கள் வளர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் போறதுக்கு இடையூறு விளைவிக்க, நீங்களே போற பாதையில மரத்தை கொண்டு நடக்கின்றீர்கள். மரங்கள் காடுகளை பாருங்கள், காட்டுல அடர்ந்த வனங்கள்ல இவ்வளவு பழங்கள் மரங்கள் ஆரோக்கியமாக வளர்ந்து எதை தரவில்லை, எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கின்றது. அது தக்கென பிழைக்கும். கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இயற்கை எவ்வாறு அமைத்திருக்கின்றது என்றால், ஒரு மரம் அது எவ்வளவு காலமாக இருந்தாலும் நத்துக்கிலிருந்து தன்னுடைய முளைப்பு திறன் எப்பொழுது ஏற்படுகின்ற மலைகள் அந்த இயற்கை வழிவிடுகின்ற போது, இயற்கை தடை இல்லாத வழிவிடுகின்ற போதுதான் அந்த முளைகளை முளைக்கின்றது. முளைத்து கண்டுகள் மரங்களாகின்ற போது அந்த மரங்கள் கனி தருகின்றன. இலையுதிர் காலத்திலே இலைகள் உதிர்கின்றன. அந்த இலைகளை காற்று எல்லா இடத்துக்கும் கொண்டே பரப்பி விடுகின்றது. பழங்கள் விழுகின்றன, தேவையானவை பறவைகள் சாப்பிட, நாங்கள் சாப்பிட, மிச்சங்கள் எச்சங்கள் அதற்கு பசலை ஆகின்றது. காலப்போக்கிலே மழை வருகின்றது. அங்கே நாங்கள் நிலத்தை கிண்டவும் தேவையில்லை, பசலை போடவும் தேவையில்லை, மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சவும் தேவையில்லை. இயற்கை எல்லாத்தையும் சரியாக அமைத்திருக்கின்றது. நீங்களே மரத்தை வெட்ட வேண்டும், பசலை போட வேண்டும். அந்த பசலை காற்றுகள் கொண்டு அந்த இலைகளையும் பழங்களையும் சுற்றி பறந்து விடுகின்றது. மலைகள் அதுக்குரிய நீரை பாய்ச்சும் பொழுது அது காலப்போலே மண்ணோட மண் இத்து அதுக்கு உரத்தை தருகின்றன. இவ்வாறான இயற்கையை அமைத்து விடுகின்றன. நீங்கள் புதிதாக ஏதாவது ஒன்றை கற்பனை செய்துவிட்டு நீங்கள் வளர்த்தீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதுதான் இங்கே பிள்ளையாக இருக்கின்றது. மரங்களுக்கே இவ்வாறு என்றால் மனிதர்களுடைய நிலைமையை பாருங்கள், நடுவர்களுடைய தீர்ப்பை சரியாக தேருங்கள். நன்றி. நன்றி. மரங்கள் எல்லாம் பழங்கள் எல்லாம் இப்ப நடுவர் நீங்க சாப்பிடுற பழம் இங்க காட்டுக்கு இருந்து வருகிறதா? நாட்டில மக்கள் வடிவாக அழகாக வளர்க்க ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து வருகிறதா? நீங்கள் சாப்பிடுற பழம் காட்டுக்குள்ள தானாக முளைத்த மரத்திலிருந்து பழத்தை எடுத்து நீங்க சாப்பிட முடியுமா? அது கூடிய அளவுக்கு உங்களுக்கு அப்படியான ஒரு வசதி இருக்கா? இல்லை.
அப்படி இந்த மனிதன் தான் இன்றும் ஆரோக்கியமாக 100 வயதிலேயுமே தான் உற்பத்தி செய்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். இன்றைய கடையில நாங்க வாங்குகின்ற பழத்தை சாப்பிட அடுத்து வளர்த்து மருந்து பாய்த்தப்பட்ட பழங்கள் இன்றைய 10 வயதிலேயே முதலே எதிர்த்தரப்பில் சொல்ல உடல சீனி வையாதியோட தான் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. அதாவது காட்டு பழங்களை மனிதர் சாப்பிடுறது இல்லை. நாங்களாக வளர்த்து அதை வடிவாக அழகாக வளர்த்த நாட்டிலே வளர்க்கிற மரங்களைத்தான் எங்கள் உணவுல நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி காட்டுல தண்டவாட்டா வளர்கிற மரங்கள் தான் எந்த விதத்து யோசனம் இல்லை. அதே போலத்தான் நான் சொன்ன பிள்ளைகள் எங்கள் கட்டுப்பாட்டுகளும் எங்களுக்கும் வளர்ந்ததான் அந்த பின்னணியில அந்த பிள்ளைகள் எங்களுக்கு பிரயோஜனமான ஒரு பிரகாசமான ஒளிவட்டமாக தோன்றுகிறது. நான் அடித்து ஆணித்தரமாக சொல்லுகிறேன். நன்றி நன்றி இருவரும். பரவாயில்லை, இன்று அவ்வளவு காரசாரமாக உங்களது பாதங்களை வைத்து விட்டீர்கள். சதீஷ்குமார் சொன்ன மாதிரி அது தன்னிச்சையாக வளர்வதை அவர் மிகவும் கண்டித்துத்தான் அவர் திருப்பியும் சொல்லுகிறார். தன்னிச்சையாக வளர்ந்தால் அது தன்பாடுல வளர்ந்திருக்கும். எதுக்கும் ஒரு வரம்பு வேண்டும். ஏதாவது ஒன்றுக்கு ஒரு இப்படித்தான் எப்படியும் வாழலாம் என்று வாழ முடியாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரம்பிற்கு வாழ்ற பிள்ளையெல்லாம் நன்றாக வரும் என்று திருப்பியும் அடித்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார். எனக்கு யோசிக்கும் போது பாக்குறேன், முந்தி நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எங்களுக்கு அப்பா சாப்பாடு தீத்துவார். அப்பாதான் உண்மையா எங்களுக்கு கூடுதலாக சாப்பாடு தீத்தி நான் வளர்ந்தது. வரும்போது பாவக்காய் அதுக்குள்ள இருக்கும், அவர் எல்லாத்தையும் சேர்த்து குழைச்சி போட்டுதான் எனக்கு தீத்துவார். அப்ப எங்களுக்கு இந்த என்ன பாவக்காய் கடிபடுது என்ற மாதிரி பார்ப்பேன். அது இல்ல விழுங்கு என்றுவேன். அப்ப நாங்கள் பயத்திலேயே விழுங்கிறோம். ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது உண்மையாகவே அந்த நேரமே நாங்கள் பாவக்காய், முசுட்டை, மட்டு கத்தரிக்காய் சொல்லுவோம், அந்த சின்ன கத்தரிக்காய், அது இந்த பிரண்டஞ்சம்பல், அதெல்லாம் நான் நினைக்கிறேன் நான் 5 வயசுல இருந்தே அதை சாப்பிட்டுத்தான் வளர்ந்திருக்கின்றேன். இன்றைக்கும் எனக்கு அது முடிவு. அந்த அந்த அன்றைக்கு அப்படி சாப்பிட்டபடியாத்தான் இன்றைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோமோன்னு யோசிக்கிறது. மற்றும்படி பார்க்கும் பொழுது அந்த சாப்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு எனக்கு ஒரு ஈஸி வே. அதனால நான் என் பிள்ளைகளுக்கும் அதை பழக்கி விட்டேனோ. அவர்கள் தந்த பாடம் தான் என்ன இன்றைக்கு இந்தியால கொண்டு வந்ததோன்னு. என்ன பிள்ளைகளுக்கும் பாவக்காய் என்றால் அது தெரியாது, அது ஒரு மிரக்கை, அது கைக்கும் அப்படி என்றெல்லாம் அவர்கள் பார்ப்பது கிடையாது. அதை அப்படியே சாப்பிட்டு விடுவார்கள். அப்ப நான் நினைக்கிறேன்னா அந்த அம்மா அப்பா தாரது அந்த அந்த ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ள வளர்த்த வழியாத்தான் அப்படியே வந்துட்டோமோன்னு கூட நான் யோசிப்பது. ஆனா இன்றைக்கு நாங்கள் வெளிநாடுகளில் வளர்க்கிற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப நாங்கள் சொல்லி தெரிகிறத விட அவர்கள் வெளிவட்டாரங்களிலிருந்து நல்லது கெட்டதுகளை நிறையவே கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்வேன். தொழில்நுட்ப வசதியாலேயும் அவர்களுக்கு உண்மையாக அறிவுன்றது அவர்களுக்கு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏனென்றால் எங்களை விட நிறையவே இருக்கு. நாங்கள் அவர்களுடன் தொழில்நுட்பத்தில் எல்லாம் சரிசமமாக இருப்பது என்பது கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் அப்பதான் வேண்டி பார்க்க கிடையிலே அவர்கள் அதிலேயே ஒரு 5 ஆப்பு கிட்ட அவர்கள் போட்டு தண்டபாடுல போய் விடுவார்கள். ஒரு சின்ன பிள்ளைகளும் அதை இயக்கக்கூடிய ஒரு வல்லமையில இன்றைக்கு அறிவாற்றலோடு தான் இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் நான் பார்க்கின்றேன். சிவகணேசி ஏதாவது குறுக்கிட விரும்பினால் சொல்லலாம். நீங்க எப்படியோ நீங்க எதிர்த்தரப்புக்கு தான் கொடுக்க போறீங்கன்றது இல்லை, நான் எனது கருத்துக்களை உண்மையாகவே அவர்கள் நிறைய கற்றுக்கொள்ள கூடியதாக இருக்குது. அவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கின்றது. இப்ப நாங்கள் அம்மா அப்பாட்ட இந்த வழிகாட்டல் இருக்கிறத விட அவர்களாகவே புரிந்துணர்வோடையும் அவர்கள் தெரிந்து கொள்ற விதங்களும் உண்மையாகவே அவர்களை வியப்புக்குத்தான் உண்மையாக பார்க்கின்றேன் நான். ஏன்னா அவர்களுக்கு தெரிகிறது. இப்ப நாங்கள் ஒரு கதை சொல்ல கிடையிலேயே அவர்கள் அந்த கதையை முதலாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அவ்வளவு தூரம் அவர்கள் அதை அறியக்கூடிய சக்தி அவர்களிடம் இருக்கின்றது. அப்ப நான் நினைக்கின்றேன் என்றால் இந்த காலத்துல முந்தி நாங்கள் அம்மா அப்பா சொல்ல கேட்டு அவர்கள்லாம் எங்களுக்கு ஒரு தொடர்பு சாதனமாகவே இருந்தார்கள். அப்ப அவர்கள் கேட்பதைத்தான் நாங்கள் கேட்டு வளர்ந்து கொண்டு போய்கொண்டிருந்தோம். ஆனா இப்பொழுது அவர்கள் அம்மா அப்பாடம் இருந்துதான் முற்றும் தெரிந்து கொள்ற அளவுக்கு அவர்கள் இல்லை. அவர்கள் எல்லா இடத்துல இருந்தும் ஒரு பாடசாலை என்றாலும் பாடசாலை ஃப்ரெண்ட்ஸ் மூலம் அங்கெல்லாம் நாங்கள் அந்த ஒரு ஊருக்குள்ள ஒரு பாடசாலையில் படித்திருப்போம். அப்ப எங்களுக்கு அந்த ஒரு ஊரை பற்றியான ஒரு தகவலுக்குள்ளேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இங்க அப்படி இல்லை. எல்லா பக்கத்துல இருந்தும் வேறும், எல்லா நியூஸும் வேறும், எல்லாத்தையும் தெரிந்து கொள்ற ஒரு சக்தியோட அவர்கள் வாழ்கிறார்கள். எங்களை விட எவ்வளவோ அறிவோட வாழ்கிறார்கள் தான் நான் நிச்சயமாக இன்றெல்லாம் நீங்க பல தகவல்களை அறியக்கூடியதா இருக்கும். ஒரு 10 வயது மாணவன் பல வேறுபட்ட நாடுகள் பல்கலைக்கழகத்திலே கணிதத்துறையிலே விரிவுரையாளராக இருப்பது யாவரும் அறிந்தது.
இதை நிச்சயமாக பெற்றோர்கள் வழிநடத்தினது என்பது அந்த பிள்ளைக்கு இருக்கின்ற தனி திறமை தான் அதுக்கு காரணம். அதே போல ஒரு 13 வயது சிறுமி பல மொழிகளை இல்லாத மொழிகளை தானே உருவாக்கி அதற்குரிய மொழி பயிற்சிகளை கொடுத்து வருகின்றார். இது எல்லாம் ஒரு பெற்றோர் நிச்சயமா வழி நடத்த முடியாது. 13 வயதிலே ஒரு மொழிகளை நீ இனங்கண்டு நிச்சயமா அந்த பிள்ளையுடைய தனிப்பட்ட திறமைகளை வளர்க்கறதுக்கு இடைவிடு வழியை விடுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஒழிய நிச்சயமாக பெற்றோர்கள் பிள்ளையாக சொல்ல போவதும் இல்லை. எல்லா பிள்ளைகளும் நல்லா வரணும் என்றதான் பெற்றோர்கள் எதிர்பார்ப்பு. நிச்சயமாக அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்த போதிலும் நாங்கள் நல்ல விடயத்தை செய்யணும். இந்த பிள்ளையார் செய்ய போய் குரங்காம் அந்த மாதிரிதான் இந்த கதையாக பல இடங்களில் இருக்கிற என்பதால் என்னுடைய வருத்தம். அதைத்தான் இங்க நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். நிச்சயமாக உண்மையாகவே அதான் நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது அதைத்தான் தோன்றுகின்றது. அவர்களின் சுதந்திரம், அவர்களின் தனித்தன்மையை வெளிக்கொண்டு வர வேணும் என்று சொன்னால் அவர்கள் ஏன்னா இந்த ஒரு இப்பதைய நாடு நாங்கள் முந்தின உலகம் இல்லை. அது இது ஒரு எல்லாமே இருக்கிற ஒரு உலகமாக இருக்கின்றபடியால் இது நல்லது கெட்டது எல்லாத்தையும் இந்த பிள்ளை தெரிந்து வாழ்ந்தால் அது எப்படி வாழலாம் என்பதை சிறுவயதிலே இருந்தே நாங்கள் கற்றுக் கொடுத்தாலே ஒழிய அவர்களால் வாழ்வது கஷ்டமா இருக்கும். ஏன் இப்பொழுது பிள்ளைகள் எல்லாம் கூட டிப்ரெஷன் வருது, இது வருது, என்னவே தோல்வியில நாங்கள் எங்கள்கிட்ட பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, இந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே நாங்க வாங்கி கொடுத்துடுறோம். வாங்கி கொடுத்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்ற ஒரு மனப்பான்மையிலேயே அவர்கள் வளர்கிறார்கள். வெளியில போகும் பொழுது தங்களுக்கு ஒரு தோல்வி வருது, எங்களுக்கு அது கிடைக்க இல்லை, இன்றைக்கு எனக்கு அந்த மார்க்ஸ் கிடைக்க இல்லைன்னு ஒரு விரக்தி. அந்த விரக்தியை அவர்கள் ஒன்றில் தங்களுக்கே கொடுத்துக் கொள்ளுகிறார்கள் ஒரு தண்டனையாக, அல்லதுன்னா மற்றவர்களுக்கு அதை கொடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதுதான் உண்மை. அப்ப உண்மையாக நான் உண்மையாக இன்றைய விவாதத்தின்படி பார்க்கும் பொழுது நான் நினைக்கின்றேன் என்று சொன்னால் இன்றைய உலகத்தில் அவர்களை சுதந்திரமாக விடுவதுதான் பலன் அளிக்கும். ஏனென்றால் அவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் போனாத்தான் இந்த உலகத்தை அவர்களை எதிர்கொண்டு வாழ முடியும் என்று சொல்லி உண்மையாகவே அவர்களுக்கு இந்த சுதந்திரம் அவசியம் என்று சொல்லி எனது வார்த்தை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. 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 நடாமோகன் அண்ணா வருகிறீர்களா என்று? இதை நாங்கள் வரவில்லை போல. இன்று நாங்கள் முடித்துக் கொள்வதோடு நமது அடுத்த 37வது அத்தியாயத்தோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே 4 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி.